சோமாவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள். சோமம் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்றும் அர்த்தம். சந்திரனுக்கு சோமம் என்ற பெயர் ஒன்று உண்டு. இதை முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமாவார விரதம் என்றும் பெயர் வந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் 8 என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது. அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமாவார விரதம். இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பதும் ஐதீகம். சோமாவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கலாம். கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் கார்த்திகை மாத சோமாவார விரதம் சிறப்பான விரதமாகும். கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும். எனவே அன்றைய நாள் சோமாவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு முறை தட்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான். தன் சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து